ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா டூர் ஆஃப் ஆஸ்திரேலியா 2024-25. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு மேலே ஆட போகிறாங்க டெஸ்ட் மேட்சஸ். ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் பெர்த்தில் தான் அந்த மேட்ச்சை நடத்துகிறாங்க. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா பெர்த்து, அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல, அது நெக்ஸ்ட்டு பிரிஸ்பேன் வரப்போ தான் ஹையாக வந்து மீடியம் பேஸுக்கு சப்போர்ட் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் பெர்த்தே வந்து உங்களுக்கு காமனாக நம்ம பிபிஎல் எல்லாத்துலேயும் பார்க்குறப்போ மீடியம் பேஸஸ்க்கு அதிக சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். பட் இருந்தாலும் பிரிஸ்பேனில் தான் அதிகமான ஹெல்ப் கிடைக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்ட்ஸ்லலாம் ரொம்ப வந்து மீடியம் பேஸுக்கு பெர்த்தில் சப்போர்ட் கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகமான ஹெல்ப் கிடைக்கின்ற மாதிரி தான் வந்து இப்போதைக்கு எல்லா லெஜண்ட்ஸுமே வந்து சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம ஆஸ்திரேலியானாலே ஃபுல் அண்ட் ஃபுல் மீடியம் பேஸ் இருந்தால் யோசிப்போம், மீடியம் பேஸ் தான் எடுத்துகிட்டு போவோம். கொஞ்சம் ஸ்பின்னரையும் இந்த கிரவுண்டில் நம்ம யோசிக்கணும். ரெக்கார்ட்ஸுமே அதான் வந்து சொல்லுது. இவங்க விக்கெட்டை செட் பண்ணியிருக்கிறதுமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாளைக்கு நல்லா பேஸ் அட்டாக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னு தான் போகிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் நீங்கள் டெஸ்ட் மேட்சஸை பார்த்துட்டு ஆஸ்திரேலியாவை கம்பேர் பண்ணிடாதீங்க. இந்தியாவில் 2 நாள் 3 நாள்லேயே சும்மா அந்த ஸ்லோ ட்ராக்கை வச்சு ஸ்பின்னர் ஒரே ஓவரில் 10 விக்கெட் எடுத்துகிட்டு இருப்பார், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரிஜினல் டெஸ்ட் மேட்ச்னால் என்னன்றதான் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்தில் நடக்கிறப்ப தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ ஆஸ்திரேலியா நடக்குது, போன டைம் இந்தியா எப்படியோ ஜெயித்தாங்க. பட் இப்போ இந்தியா இருக்க ஃபார்முக்கு ஆஸ்திரேலியாவை ஜெயிக்க முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். 22 நவம்பர் 7:50 மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. மழையினால் பாதிக்கப்பட்டால் கொஞ்சம் தள்ளி போகும், பட் பெரிய அளவில் எந்த மழையுமே இல்லை. மோஸ்ட்லி மேட்சஸ் வந்து நல்லாவே நடக்கும். கிராண்ட் லீக்கை அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு WBBL, BBL, T20, T10, அப்புறம் ப்ரோ கபடி இந்த மாதிரி டக்குன்னு முடிகிறதுல ஸ்மால் லீக்கை ப்ளே பண்ணுங்கள். டெஸ்ட் மேட்சஸ் 5 நாள் வந்து நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அமௌண்ட்டு ஹோல்ட் ஆகிக்கிறோம். அது ரிலீஸ் ஆகவே 5 நாளைக்கு மேலே ஆகும். அதில் திடீர்னு இடையில மழை பெஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்பீங்க, அப்போ மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதனால் டெஸ்ட் மேட்சஸ்ஸு எப்போயுமே பெஸ்ட்டு மேட்சஸ் ஃபார் கிராண்ட் லீக்ஸ் தான். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணால் டீமை செட் பண்ணிக்கலாம். உங்கள் மைண்ட் கால்குலேஷனில் செட் பண்ணிட்டு 5 நாள் நீங்கள் பொறுமையாக மேட்சும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸ்மால் லீக்கு வேண்டாம், ஹோல்டு பண்ண வேண்டாம். ஏன்னா நிறைய T10, அபுதாபி T10 கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது கூட உங்கள் விருப்பப்படி ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும், நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ரோ கபடி 40 நிமிஷம் தான். அதுக்கானதையுமே நான் நிறைய டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். WBBL இருக்குது, இந்த மாதிரி ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுங்கள். டெஸ்ட் மேட்சஸ் வேண்டாம். டெஸ்ட் மேட்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு மினி ஜிஎலை வந்து ட்ரை பண்ணுறது பெட்ரு. இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த 2 மேட்சுக்கான ஸ்கோர் கார்டு எடுத்திருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஐடியான்றது கிடைக்கும். ஒன்று 2023 நடந்தது, இன்னொன்று 2022 நடந்தது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது மிச்சல் மார்ஸோட ஹோம் கிரவுண்டு. ஸோ பெர்த்து தான் வந்து மிச்சல் மார்ஸுக்கு ஹோம் கிரவுண்ட். அந்த ஹோம் கிரவுண்டில் அவர் ஆடின 2 மேட்சுமே 2 இன்னிங்ஸ்லுமே 50-50ன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பவுலிங்கில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஜமால் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார், பாகிஸ்தானை சேர்ந்தவர். பேட் கமின்ஸ், நேத்தன் அலீஸ் 3 விக்கெட்டு. சேம் இங்கே வந்து உங்களுக்கு ஜமால் 1 விக்கெட்டு, ஹேசல்வுட் 3 விக்கெட்டு, ஸ்டார்க்கு 3 விக்கெட்டு. பேட்டிங்கில் உஸ்மான் கவாஜா ஒரு 90, டேவிட் வார்னர் 164, இமாம் உல் ஹக் 62, இந்த மாதிரி தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நியூட்ரலாக போயிருக்கு. 487 10 விக்கெட்டு, 271, 233, அடுத்து 89. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு நல்ல பேட்டர்ஸுக்கு சாதகமாகும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கோர் குறையுது. 500 ரன்னு 400 ரன்னு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் அடிச்சுட்டு ஃபஸ்ட் இன்னிங்ஸில். அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ், தேர்ட் இன்னிங்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து எல்லாமே அப்படியே வந்து குறைஞ்சி தான் வந்து போயிருக்கு. இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். பேட் கமின்ஸ் 3 விக்கெட்டு, மிச்சல் ஸ்டார்க்கு 3 விக்கெட்டு. சேம் உங்களுக்கு நேத்தன் லைன் 6 விக்கெட் எடுத்திருக்காரு சேம் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ. அப்போ செகண்ட் இன்னிங்ஸில் யார் பவுல் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பின்னர்ஸை நீங்கள் நோட் பண்ணணும். அஸ்வின், ஜடேஜா ரொம்ப கீ. கண்டிப்பாக எல்லாருமே சொல்கிறது பிரிஸ்பேனில் இருந்தால் மீடியம் ஹை ஹெல்ப் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய 2 மேட்சுமே வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஹெல்ப் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஆல்ரவுண்ட் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான் பெட்ரு. ஆஸ்திரேலியாவும் ஓப்பனிங்கில் மெக்ஸ்வேனியாவை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பிரிஸ்பேன் ஹீட்ஸோட பிளேயரான மெக்ஸ்வேனி உள்ளே வராரு. ரொம்ப ஸ்லோவாக ஆடக்கூடிய பிளேயர் தான். தேவைப்பட்டால் ஸ்பின்மே வந்து பவுல் பண்ணுவார். ஒரு ஆல்ரவுண்ட் கேட்டகரியில் தான் எடுத்திருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித் ஒரு 200, மார்னஸ் லெபிச்சன் ஒரு 200 இதே கிரவுண்டில் அடிச்சிருக்காங்க. அதான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. இந்த 598 2 பேருமே ஆளுக்கு ஒரு 200, மார்னஸ் லெபிச்சன் ஒரு 100. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 இன்னிங்ஸில் 500 ரன்னு கிட்ட வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு மார்னஸ் லெபிச்சைனு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கடைசியாக இந்த கிரவுண்டில் நடந்த 2 மேட்ச். ஒன்று 2022, ஒன்று 2023 நடந்த மேட்ச்சு. ஃபேப்லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எதுக்காண்டி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா,
உங்களுக்கு வின்னிங்ஸ் வந்து ஹையாக கிடைக்கும். நீங்கள் மினிமமாக எப்படினாலும் ஒரு அமௌண்ட்டுன்றதை வின் பண்ணிடலாம். நிறைய ஆப்போனன்ட்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. பெரிய ஆப்பு. ஸோ 2K டெக்கன் ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு 50 ரூபாயும் 5% ரியல் கேஷ்மே தராங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணுறப்போ. சேம் கபடிக்கு ஏன் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் போய் ஹெட் 5 ஹெட் 4 போய் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் எதுக்காண்டி டீம் உங்களுக்கு தரதில்லைன்றதையும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். இங்கே 8 மணின்னு இருக்குன்னா மேட்ச் 7:58க்குலாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ப்ரோ கபடி. அப்போ 2 நிமிஷம் இருக்கும். நான் இந்த மாதிரி கான்டெஸ்ட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி வச்சுருவேன். ஜாயின் பண்ணி வச்சுட்டு அந்த 2 நிமிஷம் கிடைக்கிற கேப்லேயே நான் வந்து ஓரளவு கெஸ் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு டேக்கில் யார் எடுக்கிறாங்க, ஒரு முக்கியமான பெரிய பிளேயர் வந்து இருக்கார். இப்போ இந்த ஒரு குமான் சிங்லாம் வந்து எல்லாருமே எடுத்திருந்தாங்க டெல்லி மேட்ச்சுக்கு எதிராக. அவர் சடனாக அப்படியே அவுட் ஆக ஆரம்பித்தோடனே அதை வச்சு கெஸ் பண்ணி கொஞ்சம் 1-2 வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன். அது வந்து நான் அதனால தான் உங்களுக்கு டீம் கொடுக்க முடியல. சிம்பிள் தான். நீங்கள் கபடி ப்ளே பண்ண வேண்டியது உங்களோட மைண்ட் கால்குலேஷன் தான். ஒரு நல்ல ஒரு ரைட்டர் இருக்கார், கன்சிஸ்டண்டாக ஆடுறாரு, பட் ஆனால் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃப்ளாப் ஆகிறாரு, அந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். யார் வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம டீம்ன்றதை செட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு குமான் சிங் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பாயிண்ட் எடுத்தாலுமே அவர் வந்து இப்போ ஒரு லெஃப்ட் ரைட்டராக இருக்கார் அப்படின்னா ரைட் கார்னரில் யார் இருக்காங்கன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். அந்த டீமோட டிஃபென்ஸ் எப்படி இருக்காங்கன்னு யோசித்து கொஞ்சம் லாஜிக்கலாக எடுக்கணும். ஒன் சைட் டீம் எடுக்கலாம், ஒரு சில மேட்சஸ்க்கு எடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் இந்தியாவோட பிளேயிங் லோன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இதில் ஆன் டைமில் உங்களுக்கு சேஞ்சஸ் வரலாம், இல்லை முன்னாடியே கூட உங்களுக்கு 11 தெரியலாம். நான் மேக் பண்ணுறப்போ 11ன்றது தெரியலை. இதான் வந்து மோஸ்ட்லி வந்து 11ஸாக இருக்குன்ற ஒரு கால்குலேஷனில் தான் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நான் வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் 11ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உஸ்மான் கவாஜா, அடுத்தா வந்து நேத்தன் மெக்ஸ்வெனி, மார்னஸ் லெபிச்சேனு, ஸ்டீவ் ஸ்மித்து, டிரைவர்ஸ் கிட்டு, அலெக்ஸ் கேரி, மிச்சல் மார்ஸு, மிச்சல் ஸ்டார்க்கு, அடுத்து நேத்தன் லைனு, ஹேசல்வுட்டு, பேட் கமின்ஸு. ஸோ டீமை சொல்கிறப்பே வந்து பயமாக இருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஒரு 11ஆக தான் இருக்குது. மெக்ஸ்வெனி இடத்துல டேவிட் வார்னர் இருப்பார். இப்போது வந்து மெக்ஸ்வெனி வந்திருக்கார். இந்தியா தரப்பில் ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா கிடையாது, KL ராகுல், அப்படி இல்லாட்டி அபினவ் ஈஸ்வர், விராட் கோலி, ரிஷப் பந்த், ஜுரைல் இடத்துல அப்போ KL ராகுல் ஆடலாம். அபினவ் ஈஸ்வர் ஓப்பன் பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு KL ராகுல் வந்து கீழே ஜுரைல் இடத்துல ஆடலாம். சஃப்ராஸ் கான், அடுத்த ஜடேஜா, அஸ்வின், பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப். மோஸ்ட்லி இதான் வந்து பிளேயிங் லோனாக இந்தியாவுக்கு இருக்கும். இல்லை ஆகாஷ்தீப் சிராஜுக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா ஆட வச்சாங்கன்னா அது சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு டால் பவுலரு, அக்ரெசிவாக இருப்பார். ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் பண்ணுற மாதிரியே பண்ணக்கூடிய ஒரு இந்தியன் பிளேயர்னால் அது ஹர்ஷித் ராணா தான். ஸோ ஸ்லெட்ஜ் பண்ணுவார், அதேமாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுவார். அது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்பவே அவசியமானது தான். மேபி உள்ளே கொண்டு வந்தாலும் வரலாம், அது பார்த்துக்கோங்க. இப்போது ரெக்கார்ட் வைஸ் பார்த்தோம்னா ஸ்டீவ் ஸ்மித்து, மார்னஸ் லெபிச்சேனும் இந்த கிரவுண்டில் 200 மார்னஸ் லெபிச்சேன் ஒரு 200 + ஒரு 100ன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்ல ரெக்கார்டு. மிச்சல் மார்ஸ்க்கு பெர்த்து தான் வந்து ஹோம் கிரவுண்டு. அப்போ மற்ற ஆட்கள்லாம் எப்படி அப்படின்னா இந்தியாவுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காங்க, கிரவுண்ட்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக ரெக்கார்டு வச்சுருக்காங்க. இதில் புவர் ரெக்கார்ட்னா அலெக்ஸ் கேரி தான். ஆனால் அலெக்ஸ் கேரியும் விக்கெட் கீப்பிங்கில் ஒரு 4-5 கேட்சை பிடிச்சி அதில் பாயிண்ட்டை வாங்கிட்டு போயிடுவார். பாயிண்ட்ஸுன்றது கிடைக்கும். இந்தியா தரப்பில் பார்த்தோம்னா ரெக்கார்டு வைஸ் இருக்கிறதுலே புவர் ரெக்கார்டு வச்சுருக்கிறது KL ராகுல் தான். ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப ரொம்ப மோசம். IPL டீம்லேயுமே வேணான்ற அளவுக்கு போயிட்டார். அந்தளவுக்கு எல்லா ஃபார்மேட்லேயுமே மோசமாக தான் ஆடிருக்காரு. ப்ளஸ் இந்த பெர்த்தில் 2 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. அவரோட ஆவரேஜ் கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஒரே ஒரு ரன் தான். 2 இன்னிங்ஸில் சேர்த்து 2 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி விராட் கோலியோட ஃபார்மும் ரொம்ப போராக தான் இருக்குது. ரிஷப் பந்தோட ஃபார்ம் தான் வந்து அருமையாக இருக்குது. ரிஷப் பந்த் ஆஸ்திரேலியானாலே நல்லா தான் ஆடுவார். விக்கெட் கீப்பிங்கில் எப்படினாலும் ஸ்டெம்பிட் பண்ணுறது, கேட்ச் பிடிக்கிறதுல பாயிண்ட் கிடைக்கும். ப்ளஸ் ஹிட் பண்ணி விட்ருவார். ஸோ ரிஷப் பந்தோட ஒரு ப்ளஸ்ஸே என்னென்னா டெஸ்ட் கிரிக்கெட்டில் மோஸ்ட்லி எல்லோரும் உள்ளே தான் நிற்பாங்க, ஸ்லிப்பு அப்படி இப்படின்னு. இவர் T20 ஃபார்மெட்டில் பேட்டிங் ஆடி எப்படியோ 38 சர்க்கிளை தாண்டி பால் போய் அதில் ரன்ஸ்ன்றது கிடச்சிரும். ஜடேஜாவும் சேம் தான். அஸ்வின், ஜடேஜா 2 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிரவுண்டில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக. பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் ஹை மீடியம் பேஸ் அட்டாக்குன்ற மாதிரி கிரவுண்டு இருக்கணும். நம்ம சிராஜ், ஆகாஷ்தீப் அப்படின்னு போகிறத விட கொஞ்சம் நம்ம அஸ்வின், ஜடேஜான்னு யோசிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமோட பேட்டர்ஸ்க்கு அதிக ஹெல்ப்பும், செகண்ட் பேட் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் ஓரளவு ஹெல்ப்பும். அப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ், ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து ஃபுல்லாக பவுலர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க. இதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் டீமை செட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஸ்டாட்ஸ் இது தான் சொல்ல முடியும். யார் ஃபஸ்ட் பேட் பண்ணுறா,
யார் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து பேட் பண்ண போகிறா, செகண்ட் இன்னிங்ஸில் யார் ஃபஸ்ட்டு பேட் பண்ண போகிறா, ஃபாலோ ஆன் ஆகுதா, அதெல்லாம் மேட்ச் ப்ராசஸில் தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஆன் டைமில் டாஸ் போட்டதுக்கப்புறம் உங்களோட கால்குலேஷனில் இப்போ இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க, ஆஸ்திரேலியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் செகண்ட் பேட் பண்ணுறாங்க, இந்தியா வந்து ஒரு 700 ரன் அடிச்சிருவாங்க, ஆஸ்திரேலியா வந்து செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஒரு 300-250 அவுட் ஆவாங்க, ஃபாலோ ஆன் ஆவாங்கன்ற கால்குலேஷனில் நீங்கள் தான் வந்து பண்ண முடியும். அதை ஆன் டைமில் நீங்கள் யோசிக்கிறத பொறுத்து தான் வந்து இருக்குது. ஸோ பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ் டெஸ்ட்டு மேட்சஸ்க்கு அப்படின்னாலே ரிஷப் பந்த் தான். காரணம் என்னென்னா மினிமம் உங்களுக்கு 5-6 கேட்ச் வந்து பிடிப்பார் 2 இன்னிங்ஸ் சேர்த்து, ப்ளஸ் அதிரடியாக பேட்டிங் ஆடுவார். 4-6ன்னு அடிக்கிறப்போ நல்லா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். சேம் ஜெய்ஸ்வாலும் ஒரு பெட்டரான சாய்ஸு. அடுத்தா ஜஸ்பீத் பும்ரா. இந்த மாதிரி விக்கெட்ஸ்க்கு ஜடேஜா அஸ்வின்ன்றது இந்தியாவுக்கு தான் செட் ஆகும். இங்கேயும் விக்கெட் எடுப்பாங்க, பட் அந்தளவுக்கு எடுக்க மாட்டாங்க. பேட்டிங்கும் அந்தளவுக்கு ஆடுறது கஷ்டம். சேம் மிச்சல் ஸ்டார்க்கு அடுத்தா பேட் கமின்ஸு, ஹேசல்வுட்டில் யாரை வேணால் நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணலாம். மார்னஸ் லெவிஜியன், ஸ்டீவ் ஸ்மித்து, இதுதான் வந்து பெட்டரான சாய்ஸ். மிச்சல் மார்ஷ் பவுல் பண்ணுவாரா அப்படின்னா அது வந்து கிளாரிட்டி கிடையாது. அதே மாதிரி அலெக்ஸ் கேரி விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பேட்டிங்கில் எப்படி ஆடுவார் அப்படின்னா கொஞ்சம் அவர் ரொம்ப மோசமாக இந்தியன் ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்பட்டதை நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். சும்மா தூக்கி போட்டாலே வந்து அவுட் ஆகிட்டு போவார் அஸ்வினுக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேயர், அதை மட்டும் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். மற்றபடி நேத்தன் லைனையும் நம்ம பிக் பண்ணிக்கிறது தான் பெட்டராக இருக்கும். கடைசியில் அவரும் பவுல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக ஸ்மால் லீக்கு டீம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பு. வாய்ப்பே இல்லை, ப்ளே பண்ணுறது வாய்ப்பே கிடையாது. மினி ஜிஎல்லில் நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் உங்களோட கால்குலேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பேசிக்காக பெர்த்து ஸ்டேடியம் வந்து பெர்த்து கிரவுண்டு வந்து மீடியம் பேஸுக்கு ஹை ஹெல்ப் ஆகும், ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். பட் கண்டிப்பாக ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் இருக்கும், பியூராக மீடியம் பேஸஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்காது. ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் இந்தியா பேட் பண்ணுறாங்கன்னா டாப் ஆர்டரே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவாங்கன்ற லாஜிக் இருக்கும், நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை இந்தியா நியூசிலாந்துக்கு எதிராக ஆடின மாதிரி தான் டெஸ்ட் ஆட போகிறாங்கன்னு தோணுச்சு அப்படின்னா மொத்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. 3 டாப்பில் இருக்க 3-4 பேட்டரு இருக்க, பவுலரில் 3-4 பவுலர் எடுத்துகிட்டு இந்தியன் பேட்டர்ஸில் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை மட்டும் எடுத்து பும்ராவை எடுத்துக்கோங்க. பும்ரா எப்படினாலும் விக்கெட்ஸ்ன்றது எடுத்துருவார். கண்டிப்பாக அவரோட ஸ்பெல்லு இனிஷியலில் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். டிஃபரன்ஷியல் பிக் வேணால் நீங்கள் ஆகாஷ் தீபோ இல்லை ஹர்ஷித் ராணா ஆடினா ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி பேட்டிங்கில் ஜுரையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஷப் பந்த், அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேரி, கேஎல் ராகுலுக்கு பதிலாக ஜுரையில் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஆஸ்திரேலியனோட பவுலர்ஸ், அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியனோட டாப் ஆர்டர்ஸில் கேப்டன் கம்பைன் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஸோ விராட் கோலி, கேஎல் ராகுல் கேப்டனைசன் போகிறது அவங்க ஃபார்ம் வைஸாகவும் ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்குறப்போ அது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். அதையும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இப்போ ஸ்டார்ட்டு பாருங்கள், அதை வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். 9 மேட்ச்னால் 18 இன்னிங்ஸு. ஸோ நான் இன்னிங்ஸ் போடல, அதையும் நான் சொல்லிடுறேன். உஸ்மான் கவாஜா ஹெட்வியரில் 18 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 34 ரன் ஆவரேஜ், சுமாரான ஆவரேஜ் தான். வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 46 ரன் ஆவரேஜ், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மார்னஸ் லெவிச்சேனு மொத்தம் ஹெட்வியரில் 20 இன்னிங்ஸில் 45 ரன் ஆவரேஜ், பரவாயில்லாத ஒரு ஆவரேஜ். பட் வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 600 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு நம்ம எடுத்துக்கலாம். 100 ரன் ஆவரேஜ், அதில் ஒரு 200 ப்ளஸ் ஒரு 100மே அடங்கும். ஸ்டீவ் ஸ்மித்து 66 ரன் ஆவரேஜ், 19 இன்னிங்ஸ்னால் கிட்டத்தட்ட 19 மேட்ச்னால் 38 இன்னிங்ஸ் வரும். வென்யூவில் 6 இன்னிங்ஸில் 89 ரன் ஆவரேஜ், நல்லா ஆடிருக்காங்க. மிடில் ஆர்டர் அந்த டாப்பில் 1-2 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் 1 டவுன் 2 டவுன் வரக்கூடிய பேட்டர்ஸ்க்கு செம்மையான ஒரு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. ட்ரைவர்ஸ் கட்டு 20 இன்னிங்ஸில் 42 ரன் ஆவரேஜ், இந்தியானால நல்லா ஆடுவார். 8 இன்னிங்ஸில் 42 ரன் ஆவரேஜ் இதே கிரவுண்டில். ஸோ 4 மேட்ச்சு 8 இன்னிங்ஸு. மிச்சல் மார்ஸு ஹெட்வியர் ஃப்ளாப்பு. வென்யூவில் 2 இன்னிங்ஸில் சேர்த்து 100. ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், கரெக்டான அட்ரஸ் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல்ஸ் நிறைய இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி டெலகிராமில் வரக்கூடிய ஆட் வந்து டெலகிராம் கொடுக்குறது, நம்ம கொடுக்குறது இல்லை. அது வந்து அதுலேயும் எது கிளிக் பண்ணி ஏதாவது சேனலில் ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் ஜாயின் பண்ணிடாதீங்க. சேம் நம்ம வின்னிங்ஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஃபேப்டவுன் வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்துங்க. நம்ம கீழே யார் 3 பேர் விளாண்டான்றதோட தான் நம்ம எப்போயுமே வின்னிங்ஸ் போடுறோம். இதுதான் ஒரிஜினல் வின்னிங்ஸு. சும்மா இப்படி ஃபஸ்ட் ரேங்க் இந்த சைட் போகிறது எல்லாமே ஃபேக்கு. அது மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே நார்த்து சைடு பண்ணுறது. அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கொடுத்து எதுலையும் ஏமாந்துடாதீங்க. அமௌண்ட்டு கேட்டால் ஓன் டீமை வச்சே ப்ளே பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக டீம் கிடைக்குது, நேர்மையாக இருந்தால் அந்த டீமை வச்சு நீங்கள் வந்து பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. டக்குன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ ஃபேண்டசின்றது ரொம்ப தெளிவானது, ஸ்கில்ஃபுல்லானது. பட் அதில் நிறையா சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணாலும் இதுதான் அட்ரஸ்ஸு. பார்த்துட்டு
அலெக்ஸ் கேரி ஹெட் ஹெட்டில் 5 மேட்ச்சு மொத்தம் 10 இன்னிங்ஸு 24 ரன் ஆவரேஜ். ஸோ அந்த 10 இன்னிங்ஸில் ஒரு சில இன்னிங்ஸ் ஆடாமல் கூட இருந்திருக்கலாம். வென்யூவில் 2 மேட்ச் 4 இன்னிங்ஸில் 34 ரன்னு. பேட் கமின்ஸு ஹெட் ஹெட்டில் மொத்தம் 13 மேட்ச்சு 26 இன்னிங்ஸில் 50 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 12 விக்கெட்டு, சுமாரானது தான். நேத்தன் லைனு 27 மேட்ச், அப்போ நீங்கள் எத்தனை இன்னிங்ஸ் 2 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருப்பார், 121 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 8 இன்னிங்ஸில் மொத்தம் 27 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த கிரவுண்டில் ஸ்பின்னுக்கு ஹெல்ப் பண்ணுறது கண்டிப்பாக இருக்குது. மிச்சல் ஸ்டார்க்கு 18 மேட்ச்சில் 48 விக்கெட்டு. ஸோ 4 மேட்ச்னால் 8 இன்னிங்ஸில் 23 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நேத்தன் லைன் ஸ்டார்க்குன்னு கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். பேட் கமின்ஸு அதுக்கப்புறம் ஹேசல்வுட்டுன்னு கம்பேர் பண்ணுறப்போ இவங்க 2 பேரும் அவங்களோட ஹையாகவே இருக்காங்க. ஹேசல்வுட்டு 15 மேட்ச் 51 விக்கெட் ஹெட் ஹெட்டில், 15னா 30 இன்னிங்ஸ் பவுல் பண்ணியிருப்பார். வென்யூவில் 8 இன்னிங்ஸில் 11 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கேஎல் ராகுல் ஹெட் ஹெட்டில் 11 மேட்ச்சு 22 இன்னிங்ஸில் 34 ரன் ஆவரேஜ். வென்யூவில் மொத்தம் 2 இன்னிங்ஸில் வெறும் 2 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விராட் கோலி ஹெட் ஹெட்டில் 25 மேட்ச்சு, அப்போ 50 இன்னிங்ஸில் 47 ரன் ஆவரேஜ். இங்கே வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 140 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரிஷப் பந்த் ஹெட் ஹெட்டில் 14 இன்னிங்ஸில் 62 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 2 இன்னிங்ஸ் சேர்த்து 66 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்டு ஓரளவுக்கு நல்லா கிடைக்கும். இங்கே ஜடேஜா 28 ரன் ஆவரேஜ், 89 விக்கெட்டு, 17 மேட்ச்சில் இன்னிங்ஸ் கூட்டிக்கோங்க. அதேமாதிரி அஸ்வின் ஹெட் ஹெட்டில் 22 மேட்ச்சில் 114 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் நேத்தன் லைன் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஹெட் ஹெட்டில். பும்ரா ஹெட் ஹெட்டில் 7 மேட்ச், அப்போ 14 இன்னிங்ஸில் 32 விக்கெட் எடுத்திருக்காரு. சராசரியாக 2 விக்கெட்டுன்ற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பிக்கு. வென்யூவில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு ஒரு மேட்ச்சில், 2 இன்னிங்ஸ் கால்குலேட் பண்ணிக்கோங்க. சிராஜ் 7 மேட்ச்சில் 13 விக்கெட்டு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் எந்த ஃபார்மெட்லையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு பிளேயர்னால் அது சிராஜ் தான். பட் கன்சிஸ்டண்ட்டாக வாய்ப்பு தராங்க. அதே முகமது ஷமி கூட கொடுக்கலாம், தரமான ஒரு பிளேயரு. ஸோ சிராஜ் ஒரு பெரிய பிளேயர், பெரிய பவுலர்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் யாருமே, நீங்கள் பார்க்குறவங்களும் யாரும் சொல்ல மாட்டீங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு இந்தியன் டீம்லாம் அவருக்கு வாய்ப்புன்றது கொடுக்குறாங்க. கேப்டன் கேப்டன் ரிஷப் பந்த் பும்ரான் கேப்டனைஸ் கொடுக்குறது இது நல்ல சாய்ஸ் தான். இதே நீங்கள் ஸ்டார்க்கு நேத்தன் லைனுமே போகலாம். பேட் கமின்ஸ் ஹேசல்வுட் போகிறத விட ஸ்டார்க் நேத்தன் லைன் போகலாம். ஜடேஜா இங்கே அஸ்வின் எடுத்துக்கலாம் கவாஜாவுக்கு பதிலாக. கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால, இந்த அலெக்ஸ் கேரி அப்புறம் ட்ரைவர்ஸ் கட்டு கவாஜாலாம் இருக்கிறதுனால அஸ்வின் கொஞ்சம் முக்கியத்துவமாக இருப்பார். மார்னஸ் லெபிஷேன், ஸ்டீவ் ஸ்மித்து, ஜேஸ்வால். ஸோ கேப்டன் எல்லாம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஜஸ்ட் ஒரு பிளேயரை நீங்கள் டியோன்ற ஆப்ஷன் மூலியமாக செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். கிளாசிக் டியோன்னு இருக்கும், ஆப்புக்குள்ளே போனேன் அந்த டியோவில் போங்க. 5 பிளேயர் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒரே ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக ஃபேண்டஸியாக ப்ளே பண்ணுங்கள். பேட்டிங் ஃபேவரட் டீமை செட் பண்ணிங்கன்னா மார்னஸ் லெபிஷேன், ஜெய்ஸ்வால், அப்புறம் ரிஷப் பந்த், கேஎல் ராகுல், அலெக்ஸ் கேரி, மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ஸ் எடுத்து பவுலர்ஸ் ஒரு 4 பேரை மட்டும் எடுத்துருங்க. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி நீங்கள் பேட்டிங்கு ஃபேவராக பவுலிங்கு ஃபேவராக போகிறத விட டெஸ்ட் மேட்சஸை கரெக்டாக கால்குலேட் பண்ணி எடுக்கிறது தான் ஜெயிக்க முடியும். கிராண்ட் லீக்லேயும் மினி கிராண்ட் லீக்லேயும். சப்போஸ் விக்கெட் நல்லா பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா முக்கியமான பவுலர்ஸை மட்டும் ஒரு 2-3 பேர்த்தை எடுத்துக்கோங்க. பேட்டர்ஸ் அதிகபட்சமாக ஒரு 4-5 பேட்டர்ஸை கூட நீங்கள் எடுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஆல்ரவுண்டரு அதுக்கப்புறம் விக்கெட் கீப்பிங்கில் தான் கொஞ்சம் மாறும். அதுதான் நம்ம ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸ்மால் லீக்கை தவிர்த்துட்டு அபுதாபி T20 கூட ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ கபடி ப்ளே பண்ணுங்கள். அப்புறம் T20 மேட்சஸ் ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மினி கிராண்ட் லீக் எந்தெந்த ஆப்பில் இருக்கோ உங்கள் விருப்பம் போல் எல்லா ஆப்லேயும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நம்ம கண்டினியூவாக WBBயில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ WBBL வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.